ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சடன் பிளான் தான். திடீர் ட்ரிப்புன்னு சொல்லலாம். அப்படியும் சொல்ல முடியாது. ஏற்கனவே பேசின ட்ரிப் தான் இது. ஆனால் தங்கச்சியோட ஷெட்யூல் எல்லாம் மாறினதுனால எங்களுக்கும் இது வந்து திடீர்னு நைட்டு பேசி காலையில் கிளம்பிட்டோம். வண்டியை கொண்டு போய் ஸ்டேஷனில் போட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயினில் போகிறதா கிளம்புனோம். பசங்களுக்கு வந்து 9:15க்கு பிளான் பண்ணோம். லேட் நைட் தூங்கினதுனால எங்களால் சீக்கிரம் எந்திரிக்க முடியல. அதனால் டிஃபனும் வீட்டில் செய்யலை. சரி ஸ்டேஷனில் ஏதாவது விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் இவளுங்க நான் போயிட்டு வண்டியை விட்டுட்டு வரதுக்குள்ளே செல்ஃபி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அங்கே போய் கொஞ்சம் வீடியோஸு ரீல்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தாளுங்க. நாங்கள் போன நேரம் ட்ரெயினும் லேட்டு. நாங்கள் 9:15 ட்ரெயினை விட்டுட்டோன்னு 10 மணி ட்ரெயினுக்கு தான் கிளம்புனோம். அங்கே 10 மணிக்கும் ட்ரெயின் லேட்டு. சரி அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனால் வெறிச்சோடி இருந்துச்சுங்க. திருவாரூர் ஸ்டேஷன் வெறிச்சோடி இருந்துச்சு. சரி பசங்களுக்கு எதுவும் வாங்கலை, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்னு போனால் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, டிஃபன் இல்லை. அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் டிஃபன் இல்லை அப்படின்னு. அப்புறம் அவங்க வரும்போது வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து தேவையில்லாத செலவுங்கிற மாதிரி சரின்னு பசங்களுக்கு பிஸ்கட்டு அந்த மாதிரி மட்டும் வாங்கிக்கிட்டோம். சரி போகிறப்ப கேட்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்தோடனே டிஃபன் வாங்கிட்டு வந்தாச்சு. அது ஒரு ட்ரெயின் லேட்டுன்றதுனால ட்ரெயினில் ஊட்டலான்னு பார்த்தோம். அப்புறம் அங்கேயே ஸ்டேஷன்லேயே ஊட்டிட்டு இனியா பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக வந்து குப்பை தொட்டியில் போய் போட்டுட்டு வராங்க. இதெல்லாம் வந்து வெளியில் மட்டும்தான், மக்களே நம்பிடாதீங்க. ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயினில் ஏறினோம். இங்கே நாங்கள் வரும்போது கூட்டமே தெரியல. ஆனால் நாகப்பட்டினம் போகிற வரைக்கும் செம்ம ரஷ்ஷு. அந்த கிளிப்பு வந்து மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற கிளிப்பு. அதனால தான் வந்து கூட்டம் இல்லாமல் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகிறோம். அங்கே போய் 11:15க்கு ரீச் ஆனோம் நாகப்பட்டினத்தில் இறங்கி 11:30க்கு வேளாங்கண்ணிக்கு ட்ரெயின். அங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டத்தை பாருங்கள். வேளாங்கண்ணி ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து ஆட்டோ பிடிச்சி தான் போனோம். ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவுட்டரில் இருக்கல ஸ்டேஷன், அவ்வளோ தூரம் வந்து பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வாய்ப்பே இல்லை. ஆட்டோவில் போனதுக்கே கிட்டத்தட்ட 1/2 hour ஆகிடுச்சு. அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணி நல்ல வெயில் வேறு. வெயிலில் கிளம்புனதான் எங்களோட மைனஸ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நாங்கள் கிளம்பும்போது நாள் நைட்டு வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. எங்கள் நேரமாக என்னன்னு தெரியல, வெயில் போடுன்னு சக்க போடுச்சு. சரி பரவாயில்ல, பீச்சுக்கு போயிட்டா தெரியாது அப்படின்னு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு போயிடாதீங்க, லஞ்சை முடிச்சுட்டு பசங்க வந்து ஓரளவு தான் சாப்பிட்டாங்க. சரி ஃபஸ்ட்டு லஞ்சை முடிச்சுட்டு குளிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நேராக மீன் கடையை பார்க்க போயிட்டோம். அதுக்குள்ளே இவளுங்க இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு ஆரம்பித்தாளுங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிட்டன் போகிறப்ப தான் கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து சாப்பிட்ற வரைக்கும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். மீன் கடை வந்து ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க. ஃபஸ்ட்லாம் வந்து மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருந்தாலும் அதில் எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்கவே இல்லை. அப்படி தான் சொல்லலாம். எனக்கு வந்து ஏன்டா அங்கே போய் சாப்பிட்டோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்து நல்ல கடையாக தேடுவோன்னு தேடி பிடிச்சி 2-3 கடையை பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க. ஃபைனலாக வந்து இந்த கடையை தான் சூஸ் பண்ணோம். சரி கொஞ்சம் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. கடைசியில் இங்கே போய் பார்த்தாலும் அதே தாங்க. அதை தான் சொல்கிறல, எனக்கு வந்து மீன் அந்த அளவுக்கு பிடிக்கல. இங்கே அப்படி இருந்துச்சால எல்லா கடையிலையும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல. இங்கே சுத்தமாக வந்து அந்த உரப்பும் ஏறலை, உப்பும் ஏறலை. ஏதோ அவிச்சு சாப்பிட்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. மீல்ஸு சுத்த மோசங்க. ஏதோ எல்லாம் வந்து எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்கன்னு நினச்சி சமைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த ப்ரான் மட்டும்தான் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து மீல்ஸ் நல்லா இல்லையேன்னு பசங்களுக்கு பரோட்டா சொன்னோம். அதுவுமே ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன். எனக்கு வந்து இது வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன் இப்படி மாற்றிருக்காங்க என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் நாங்கள் வந்து பிளானே கிடையாது பீச்சில் குளிக்கணும்னு. பசங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து தூக்கிட்டு போன்னு சொல்லி எங்களையும் வந்து சின்ன குழந்தைங்களா மாற்றுற அளவுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கும் அப்புறம் வந்து ஆசை ஆயிடுச்சு. காலை நினச்சோடனே சரி கொஞ்சம் இறங்கி பார்ப்போமே, ஜீன் தானே பரவாயில்ல, காஞ்சிரும் போகிறதுக்குள்ளே, வெயில் தான் இப்படி பல்ல காட்டிட்டு அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே இறங்கிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இன்னொன்று இப்போ குளிச்சுட்டு போகிறப்ப ரொம்ப சிரமம் பண்ணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்னோம். சரி அதெல்லாம் யோசிச்சா வேலைக்கு ஆகாது, எப்போ இதுக்கப்புறம் வரப்போகிறோம், என்ஜாய் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துட்டோம். இதில் பாப்பா தான் வந்து கொஞ்சம் பயந்துட்டா. ஏன்னா வந்து அவள் உள்ளே வரல, சின்ன பொண்ணு தானே. அப்புறம் என்ன பண்ணேன், நான் முனையிலே ஃபர்ஸ்ட்லேயே நிற்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாட்டு காட்டிகிட்டு இருந்தோம். அப்புறம் என் தங்கச்சி கொஞ்சம் ஹைட்டுங்கிறதுனால நானுமே வந்து அலை வரும்போது கொஞ்சம் தடுமாறினேன். அப்புறம் அவகிட்ட போயிட்டா. சரி இவங்கள வச்சுட்டு நம்ம குளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, டக்குன்னு அந்த மாதிரி வேலையெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு டக்குன்னு தோணும். பீச் செட்டை வாங்கிட்டு வந்து கொடுத்து கரையில் உட்கார வச்சுட்டு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கையில் நனையக்கூடாதுன்றதுனால
நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நல்லதுடா சாமி அப்படின்னு ஒரு பெரிய கும்பிட போட்டுட்டு நாங்கள் குளிக்க போயிட்டோம். ஆனால் உண்மையாகவே கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த சுனாமியை நினச்சி நாங்கள் குளிக்கிறத பார்த்து பாப்பாவும் என்னோட வந்துட்டா. அதெல்லாம் முடிச்சுட்டு மேடம்க்குலாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இங்கே இந்த ஜம்பிங் ட்ராம்போலினுக்கு வந்தோம். அது பாப்பாவுக்கு வந்து தென்சிக்கும் அவளுக்கும் ஒன்றா குதிக்க முடியலன்னு இந்த காருக்கு வந்துட்டாங்க மேடம். இதெல்லாம் முடிச்சுட்டு லைட்டாக பசிக்குன்ற மாதிரி எங்களுக்கும் பசிக்கும்ல, டயர்டாகும்ல, அதனால் வந்து கடையை தேடினோம். இந்த கடை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பரோட்டா வந்து பறக்குமே அந்த கடை தான். இன்னமும் இதே ஸ்டைலில் தான் இவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு விடுவாங்களா பசங்க, ஷாப்பிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன தான் அந்த க்ளேயில் இருக்குதுன்னு தெரியல, எங்கே போனாலும் இந்த க்ளேவை தான் தூக்குறாளுங்க. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் வேறு ஏதாவது பாருங்கள் அப்படின்னு. இல்லை இந்த க்ளே தான் வேணும் அப்படின்னாலுங்க. சரி ஏதோ இதோட நிறுத்தினாலுங்களேன்னு வேறு எதுவும் பெருசாக இழுத்து விடாமல் வந்தோமேன்னு நினச்சிக்கிட்டு இதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே லைனாக வந்தோம். கடையெல்லாம் பார்த்துக்கிட்டே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமா அப்படின்னு. என்னால் வந்து பாப்பாவை வந்து கையில் பிடிச்சிட்டு வரவும் தூக்கிட்டேன். இப்போ அவங்க வந்து தென்சியை வச்சுக்கிட்டாங்க. அப்படியே வந்தோங்க பொறுமையாக மெல்ல யானை அசைகிற மாதிரி அசைஞ்சு வந்தோம். இந்த புட்டு கடையும் இங்கே ஃபேமஸ் தான். ஆனால் இது வரைக்கும் நான் இங்கே ஒரு டைம் கூட வாங்கி சாப்பிட்டதில்ல. என்விரான்மெண்ட் சொல்கிறதா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு வரல. எங்கள் அம்மா அப்பா கூட வந்தப்பெல்லாம் இங்கே நிறைய கேசட் கடை இருக்குங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கேசட் கடைலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. கேண்டில் எல்லாம் அங்கே வாங்கிட்டு தான் ஃபஸ்ட்டு இங்கே கோயிலுள்ளே வருவோம். சரி கோயிலுள்ள வீடியோ எடுக்க முடியாதனால வாசலில் நின்று நாங்களும் வந்திருக்கோம், மாதாவே எங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுள்ள போய் கும்பிடெல்லாம் போட்டுட்டு வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து சைடில் போனோம். ஒரே வெயிலுங்கிறதுனால எங்களால் வீடியோஸ் கூட ஒழுங்காக எடுக்க முடியல. இதில் காற்று வேறு. சரின்னு அங்கேருந்து 4:30க்கு ட்ரெயின்னு சொன்னாங்க. சரின்னு போனால் ட்ரெயினை பாருங்கள், பார்க்கவே பகீர்னு இருந்துச்சு. என்னடா ஆளே இல்லை அப்படின்னு. ஃபேன் இல்லாமல் உட்கார முடியாதேன்னு நானும் சரி இருக்கிற டயர்டுக்கு உட்காந்துருவோம் அப்படின்னு பார்த்தேன். சரி காற்று இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப அப்புறம் டக்குன்னு நானே திறந்து விட்டுக்கலாமே என்ன இப்போ அப்படின்னு சொல்லி திறந்து விட்டுட்டு பசங்களை வந்து ஏன்னா அப்புறம் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சீட்டில் ஃபுல்லாக படுக்க வச்சிட்டோம். 2 பேருமே செம்ம டயர்டு, நல்லா ஆட்டம் போட்டாளுங்க. சாப்பாடும் வந்து ஃபுட்டு இன்றைக்கி கம்மின்னு தான் சொல்லலாம். மீன் மட்டும்தான் சாப்பிட்ருக்காளுங்க. பரோட்டா நல்லா இல்லைன்னு அதுவும் சாப்பிடல. எங்கே போனாலும் எங்கள் குடும்பத்துக்கு இந்த மாம்பழம் பலாப்பழம் விற்றுச்சுன்னா வாங்காமல் விடவே மாட்டோம். அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க.